ஓம் சாந்தி. 11 ஜனவரி 2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்காரம் முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: நீண்ட யாத்திரையை சுலபமாக கடந்து செல்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? நீண்ட யாத்திரையை சுலபமாக அல்லது சகஜமாக கடந்து செல்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது கேள்வி: உங்களுக்கு எப்பொழுது டைட்டில் கிடைக்கும்? உங்களுக்கு எப்பொழுது டைட்டில் கிடைக்கும்? மூன்றாவது கேள்வி: துர்கதி யார் அடைகிறார்கள்? துர்கதி யார் அடைகிறார்கள்? நான்காவது கேள்வி: யாருடைய உதாரணம் இந்த முரளியில் சொல்லியிருக்கிறார்? ஏன்? யாருடைய உதாரணம் இந்த முரளியில் சொல்லியிருக்கிறார்? ஏன்? அஞ்சாவது கேள்வி: யார் வெற்றி மூர்த்தி? யார் வெற்றி மூர்த்தி? fill up the blanks. ஃபர்ஸ்ட், தன்னுடைய வழிப்படி நடக்கும்போது டேஷ். தன்னுடைய வழிப்படி நடக்கும்போது டேஷ். இரண்டாவது, பாபாவை மறப்பதால் தான் டேஷ் குத்துகிறது. பாபாவை மறப்பதனால்தான் டேஷ் குத்துகிறது. மூன்றாவது, ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் டேஷ். ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் டேஷ். நாலாவது, சேவையில் டேஷ் என்றால் தலைகீழான விகர்மத்தால் டேஷ். சேவையில் டேஷ் என்றால் தலைகீழான விகர்மத்தால் டேஷ். அஞ்சாவது, நிரந்தரமாக டேஷ் செய்பவர்கள்தான் கவலையற்ற மகாராஜா ஆவார்கள். நிரந்தரமாக டேஷ் செய்பவர்கள்தான் கவலையற்ற மகாராஜா ஆவார்கள். ஆறாவது, ஏகாந்தவாசி என்றால் டேஷ். ஏகாந்தவாசி என்றால் டேஷ். ஏழாவது, அர்ப்பணம் என்றால் டேஷ் இருக்க வேண்டும். அர்ப்பணம் என்றால் டேஷ் இருக்க வேண்டும். கேள்வி பதில். முதல் கேள்வி: நீண்ட யாத்திரையை சுலபமாக கடந்து செல்ல, நீண்ட யாத்திரையை சுலபமாக அல்லது சகஜமாக கடந்து செல்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? புத்தி யோகத்தை பாபாவிடம் ஈடுபடுத்திக் கொண்டே இருந்தோம் என்றால் நீண்ட யாத்திரையை சுலபமாகவே கடந்து செல்ல முடியும். என்ன பதில் சொன்னார் பாபா? புத்தி யோகத்தை பாபாவிடம் ஈடுபடுத்திக் கொண்டே இருந்தால், பாபாவிடம் உங்களுடைய புத்தி யோகத்தை ஈடுபடுத்திக் கொண்டே இருந்தோம் என்றால் நீண்ட யாத்திரையை
சகஜமாகவே கடந்து செல்ல முடியும். 2வது கேள்வி, உங்களுக்கு எப்போது டைட்டில் கிடைக்கும்? எப்பொழுது ஸ்தாபனை ஆகிறதோ அப்போது உங்களுக்கு டைட்டில் கிடைக்கும். எப்பொழுது ஸ்தாபனை ஆகிறதோ, புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிறதோ அப்போது உங்களுக்கு டைட்டில் கிடைக்கும். 3வது கேள்வி, துர்கதி யார் அடைகிறார்கள்? எவ்வளவுதான் மகாவீரராக இருந்தாலும் ஸ்ரீமதப்படி நடக்காத காரணத்தினால் துர்கதியை அடைகிறார்கள். துர்கதி அடைந்தீர்கள் என்றால் பிறகு மிகவும் பச்சாதாபப்பட வேண்டி இருக்கும். இதான் பதில். எவ்வளவுதான் மகாவீரராக இருந்தாலும் ஸ்ரீமதப்படி நடக்காத காரணத்தினால் துர்கதியை அடைகிறார்கள். துர்கதி அடைந்தீர்கள் என்றால் பிறகு மிகவும் பச்சாதாபப்பட வேண்டி இருக்கும். 4வது கேள்வி, யாருடைய உதாரணம் இந்த முரளியில் சொல்லியிருக்கிறார்? ஏன்? ததிஷி ரிஷியின் உதாரணம். ஏனென்றால் எக்கிய சேவையில் எலும்புகளை கொடுக்க வேண்டி உள்ளது. ததிஷி ரிஷியின் உதாரணம். ஏனென்றால் எக்கிய சேவையில் எலும்புகளை கொடுக்க வேண்டி உள்ளது. 5வது கேள்வி, யார் வெற்றி மூர்த்தி? என்ன பாபா சொல்றார்? யார் வெற்றி மூர்த்தி ஆக முடியும் அப்படின்னா, என்ன சக்தி மூலமாக ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடையக்கூடியவர்கள் தான் வெற்றி மூர்த்தி ஆவார்கள். fill up the blanks. ஃபர்ஸ்ட், தன்னுடைய வழிப்படி நடக்கும்போது டேஷ். தன்னுடைய வழிப்படி நடக்கும்போது படகு மூழ்கிவிடும். 2வது, பாபாவை மறப்பதனால்தான் டேஷ் குத்துகிறது. பாபாவை மறப்பதால் தான் டேஷ் குத்துகிறது. மாயனுடைய முள். அப்பனா விகாரங்களுடைய முள்ளு குத்துகிறது. மாய என்ன பண்ணுதா? முள்ளு மாதிரி குத்துது. மாயனா வேற எதுவும் கிடையாது, விகாரங்கள் தான் மாயை. 3வது, ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் டேஷ். ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் மாயை மூக்கை பிடித்து சாக்கடையில் தள்ளிவிடுகிறது. அதனால்தான் ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் மாயை மூக்கை பிடித்து சாக்கடையில் தள்ளிவிடுகிறது. அதனாலதான் கவனமா இருக்கணும். சாக்கடையில விழாம இருக்கணும்னா ஸ்ரீமதப்படி ஒழுங்கா நடக்கும். 4வது, சேவையில் டேஷ் என்றால் தலைகீழான விகர்மத்தால் டேஷ். சேவையில் சேமிப்பாகிறது. வருமானம் என்ன ஆயிட்டு இருக்கு? சேமிப்பாகிறது என்றால் தலைகீழான விகர்மத்தால் நஷ்டம் ஆகிறது. 5வது, டேஷ் செய்பவர்கள்தான் கவலையற்ற மகாராஜா ஆவார்கள். நிரந்தரமாக ஈஸ்வரிய சுகங்களை அனுபவம் செய்பவர்கள்தான் கவலையற்ற மகாராஜா ஆவார்கள். 6வது, ஏகாந்தவாசி என்றால் டேஷ். ஏகாந்தவாசி என்றால் ஒருவரின் அந்தியத்தில் சென்று விடுகிறது. சென்று விடுவதுதான் ஏகாந்தவாசி. ஏகாந்தவாசி என்றால் ஒருவரின் அந்தியத்தில் சென்று விடுவது. அப்பனா ஒரு பாபாவுடைய நினைவிலே மூழ்கி விடுவது. 7வது, அர்ப்பணம் என்றால் டேஷ் இருக்க வேண்டும். அர்ப்பணம் என்றால் ஒருவரின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். அதான் அர்ப்பணம் அல்லது பலி.
ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.